ஆண்களுக்கு பரவாயில்லை, பெண்களுக்கு ஆசை வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய ஷூவுக்கு பாலிஷ் போட்டு கொண்டிருந்தேன். அண்ணன் உள்ளறையில் இருந்து வெளிப்பட்டு ஆளுக்குள் நுழைந்தான். ஆஃபீஸுக்கு கிளம்பி ரெடியாக வருகிறான். என்னை பார்த்ததும் புன்னகைத்தான். நானும் புன்னகைத்தவாறு ஏற்கனவே பாலிஷ் போட்டு வைத்திருந்த அவனுடைய ஷூவை எடுத்து அவனிடம் நீட்டினேன். என்னடா பாலிஷ் போட்டியா என்று கேட்டான். ஆமாண்ணா. நீ ஏண்டா இந்த வேலையெல்லாம் பார்க்குற என்று அன்பாய் கடித்து கொண்டான். பரவாயில்லண்ணா, இதில் என்ன இருக்கு? என் ஷூலுக்கு பாலிஷ் போட்டேன், அப்படியே உனக்கும் போட்டேன் என்றேன். இனிமே இதெல்லாம் பண்ணாத, நானே பண்ணிக்கிறேன் சரியா என்று கேட்க நானும் சரிண்ணா என்றேன். நீ எப்போ ஆஃபீஸ் கிளம்புற? அண்ணா ஷூ மாட்டிக்கொண்டே கேட்டான். இதோ கிளம்பணுண்ணா, இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவேன். ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னு சொன்ன, பணம் வச்சிருக்கியா என்று அண்ணன் கேட்டான். இருக்குண்ணா. சரிடா, நான் கிளம்புறேன். நைட்டு லேட் ஆகுமா? சீக்கிரம் வந்துடுவியா என்று கேட்க அநேகமாக சீக்கிரம் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். சரிடா, நைட்டு பார்க்கலான்னு அண்ணன் சொல்லிவிட்டு கிளம்ப நான் மீண்டும் ஷூ மீது கவனம் செலுத்தினேன். அது பளபளவென்று ஆனதும் திருப்தி அடைந்தவனாய் ஷூ ஸ்டாண்டு மீது வைத்தேன். சரியாக அப்போதுதான் அண்ணி உள்ளே இருந்து என்னை அழைத்தாள். என் அண்ணிதான் என் கதையின் நாயகி. டே ராமு என்று கூப்பிட்டாள். என்ன அண்ணி என்று நான் கேட்டுக்கொண்டே உள்ளே எட்டி பார்க்க அண்ணி தோளில் டவலுடன் வருவது தெரிந்தது. அண்ணி, குளிக்க போறேன்டா, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், நீயா போட்டு சாப்பிட்டுக்குவியா? சாப்பிட்டுக்கிறேன் அண்ணி, நீங்கள் போங்க. அண்ணி திரும்பி நடக்க நான் அவளுடைய நடையழகை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்புறம் எழுது என் ரூமுக்கு சென்றேன். என்னுடைய பெட்டியை திறந்து ஒரு சட்டையை எடுத்து அயன் செய்ய ஆரம்பித்தேன். என் பேர் ராமு. சொந்த ஊர் கோயம்புத்தூர் அருகே சரவணம்பட்டி. இப்போது இருப்பது சென்னையில் அண்ணன் வீட்டில். அப்பா, அம்மா, தங்கை எல்லாம் சொந்த ஊரில் இருக்கிறார்கள். இன்ஜினியரிங் முடித்திருக்கிறேன். பெருங்குடியில் உள்ள ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்க்கிறேன். படித்துவிட்டு வெட்டியாக ஊர் சுற்றி கொண்டிருந்த என்னை அண்ணன் தான் சென்னை அழைத்து வந்து இந்த வேலையையும் வாங்கி தந்திருக்கிறான். அவன் வீட்டிலேயே தங்கி வேலைக்கு சென்று வருகிறேன். அண்ணனுக்கு ஸ்டேட் பேங்கில் உத்தியோகம், நல்ல வருமானம். ஒரு வருடத்திற்கு முன்புதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது. அண்ணியின் பெயர் ரேணுகா. அழகாக லட்சணமாக இருப்பாள். நல்ல குணமானவள். என்னிடம் இதுவரை ஒரு முறை கூட கோபமாக பேசியதில்லை. நல்ல பெண். அமைதியான அண்ணனுக்கு பொருத்தமான பெண் என்று அடிக்கடி எனக்கு தோன்றும். சட்டையை அயன் செய்து முடித்த போது அண்ணியின் என் அறைக்குள் நுழைந்தாள். இன்னும் குளிக்கவில்லை போல தெரிந்தது. குழப்பமாக கேட்டேன். என்னாச்சு அண்ணி, குளிக்கலையா என்று கேட்க, இல்லை ராமு, இந்த ரூமில் தான் நீ வரத்துக்கு முன்னாடி என் ட்ரெஸ்ஸு எல்லாம் இருந்துச்சு. இப்போ மேலே பரனில் ஒரு பேக் இருக்குது, அதில் தான் ட்ரெஸ்ஸு இருக்குது, எடுத்துக்கிறேன் என்று மேலே ஏறினாள். கால் தடுமாறி அண்ணி கீழே விழுந்தாள். கீழே விழுந்ததில் அண்ணியின் ஆடைகள் விலகி இருந்தது. அவளை அந்த நிலையில் பார்த்ததும் சுருக்கென்ற ஒரு உணர்வை என் மூளை தூண்டிவிட்டன. என்ன நினைத்தேன் என்றே தெரியவில்லை. ஏன் அப்படி செய்தேன் என்றும் இன்று வரை விளங்கவில்லை. என்னுடைய வாலிபத்தின் ஏக்கமா, இல்லை இத்தனை நாள் அடக்கி வைத்த ஆண்மையின் திடீர் சீற்றமா, இல்லை எப்பவாவது பார்க்கும் சாமி படத்தின் தாக்கமா, எதுவும் புரியவில்லை. நான் பட்டென்று அண்ணியின் இதழில் என் இதழை வைத்து முத்தம் கொடுத்தேன். அதிர்ச்சியில் அவளுடைய வாய் திறந்து கொண்டது. கண்ணிமைகளை விரித்து என்னை அதிர்ச்சியாய் நம்ப முடியாதவளாய் ஒரு பார்வை பார்த்தாள். கணவனுடைய தம்பி இப்படி திடீரென்று பண்ணியதில் அன்னிக்கு பேச்சே வரவில்லை. ஒரு 3 வினாடிகள், 3 வினாடிகள் தான் நான் அப்படி இருந்து இருப்பேன். அதற்குள் பட்டென்று என் மூளை விழித்து கொண்டது. ஐயோ, என்ன காரியம் செய்து விட்டேன்? இவள் என் அண்ணனின் மனைவி அல்லவா? இப்படி ஒரு கேவலமான செயலை செய்து விட்டேனே. அவ்வளவுதான். பட்டென்று பிடியை தளர்த்தி அண்ணியின் மீதிருந்து எழுந்து கொண்டேன். அவளுடைய அதிர்ச்சியான முகத்தையே ஓரிரு வினாடிகள் பரிதாபமாக பார்த்தேன். பின்பு படைக்கென்று வெளியேறினேன். பிரம்மை பிடித்தவன் மாதிரி நடந்து ஹாலுக்கு வந்து சோபாவில் பொத்தென்று விழுதேன். கைகால்கள் எல்லாம் வெடவெடுத்தன. இதயம் படக் படக் என்று தாறுமாறாக எகிரியது. ஏன் அப்படி செய்தேன்?
அண்ணியின் இதழ்கள் அழகாக இருந்ததால் அதற்காக இப்படி பண்ணுவதா? ச்சே, இப்போது புத்தி இவ்வளவு வேலை செய்கிறதே, அப்போது என்ன ஆச்சு என்று நான் அப்படியே பித்து பிடித்தவன் மாதிரி அமர்ந்திருக்க கொஞ்சம் நேரத்தில் அண்ணி ஹாலுக்குள் நுழையும் சத்தம் கேட்டது. நான் தயங்கி தயங்கி அண்ணியின் முகத்தை ஏறிட்டேன். அண்ணி இப்போது குளித்து முடித்திருந்தாள். நடந்ததை இன்னும் நம்ப முடியாதவளா என் முகத்தையே வெறுமையாக பார்த்தாள். எனக்கு அண்ணியின் முகத்தை பார்க்கவே கூசியது. தலையை கவிழ்த்து கொண்டேன். நாக்கு வறண்டு போனது மாதிரி சொன்னேன், சாரி அண்ணி என்று. அண்ணி எதுவும் பேசவில்லை. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றவாறு என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அப்புறம் மெல்ல நடந்து வந்து எனக்கு எதிரே கிடந்த சோபாவில் அமர்ந்தாள். மென்மையான குரலில் கேட்டாள், ஏண்டா அப்படி பண்ணின என்று. சாரி அண்ணி, தெரியாமல் பண்ணிட்டேன் அண்ணி, நான் அழுதே விடும் குரலில் பரிதாபமாக சொன்னேன். ஏன் பண்ணணுன்னு சொல்லு என்று திரும்ப திரும்ப கேட்டாள். எனக்கு தெரியல அண்ணி, ஏதோ வேகத்தில் என்னவோ ஒரு நினப்பில் பட்டுன்னு பண்ணிட்டேன், சாரி அண்ணி என்றதுக்கு அண்ணி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். எந்த நேரம் அழுது விடுவது மாதிரி இருந்த என் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்புறம் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்தி விட்டு சொன்னாள், உன்னை சொல்லி தப்பு இல்லை, உன் வயசு அப்படி, அதான் யார் என்னன்னு கூட தெரியாமல் அப்படி பண்ண சொல்லுது. அண்ணன் பொண்டாட்டின்ற நினப்பு கூட இல்லாமல் ஆசைப்பட சொல்லுதுன்னு சொன்னாள். சேச்சே, அப்படிலாம் இல்லை அண்ணி, இத்தனை நாளாக உங்களை ஒரு செகண்ட் கூட நான் உங்களை பற்றி தப்பாக நினச்சது கிடையாது, அப்புறம் ஏன் இன்னைக்கு அப்படி பண்ணினேன்? அதான் அண்ணி, எனக்கும் புரியலை, சாரி அண்ணி, இனிமே ஒரு தடவை கூட இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன், உங்கள் காலில் கூட விழறேன், என்னை மன்னிச்சிருங்க அண்ணி என்று சொல்லிக்கொண்டே நான் அண்ணியின் கால்களை தொடப்போக அண்ணி பதறி போய் என்னை தடுத்தாள். ஐயோ ராமு, என்ன பண்ணுற நீ? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடு, அண்ணி உன்னை மன்னிச்சிட்டேன் என்றாள். நான் மெல்ல அண்ணியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். அவளுடைய முகத்தில் இப்போது குழப்பம் விலகி தெளிவாக இருந்தது. ஒரு மாதிரி சிநேகமான புன்னகைத்தாள். ஓகே ராமு, இதை இத்தோட விட்டுடலாம், இது ஒரு கெட்ட கனவு மாதிரி நினச்சி மறந்துடுவோம், சரியா? நானும் நார்மலாக இருக்கேன், நீயும் எப்போதும் மாதிரி இரு, ஓகேவா என்றாள். அண்ணி என் நிலைமையை புரிந்து கொண்டாள் என்பது எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஒரு பெரிய பாரம் மனதை விட்டு இறங்கிய மாதிரி உணர்ந்தேன். அண்ணியை பார்த்து புன்னகைக்க முயன்று பரிதாபமாக தோற்றேன். நிலைமையை சகஜமாக அண்ணிதான் கேஷுவலான குரலில் சொன்னாள். சரி, உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பு என்றாள். நான் எழுது கொண்டேன். ஹாலில் இருந்து உள்ளறைக்குள் நுழையும் முன் அப்படியே நின்று தயக்கமாக அண்ணியிடம் கேட்டேன். அண்ணங்கிட்ட என்று கேட்கும்போதே, உன் அண்ணங்கிட்ட சொல்லலை போதுமா, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அண்ணி எடுத்து வைத்த டிஃபனை அன்று நான் சாப்பிடக்கூட இல்லை. அப்படியே கிளம்பி ஆஃபீஸுக்கு ஓடிவிட்டேன். ஆஃபீஸுக்கு சென்றும் கொஞ்ச நேரம் அண்ணியின் நினைவாகவே இருந்தது. அப்புறம் வேலை பளுவில் அண்ணி மறந்து போனாள். என்னுடைய கம்பெனியில் எனக்கு சூப்பர்வைசர் என்றுதான் பேர். ஆனால் லேபர் மாதிரி எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். லேத் ஓட்ட வேண்டும், வெல்டிங் அடிக்க வேண்டும், ட்ரில்லிங் போட வேண்டும், ப்ரெஷ் பிடித்து ரெட் ஆக்சைடு அடிக்க வேண்டும். இதில் காலை ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு என்று மாற்றி மாற்றி ஷிஃப்ட்டில் வேலை பார்க்க வேண்டும். அதனால் ஒர்க் ஷாப்பில் இருக்கும்போது வேறு எந்த சிந்தனையும் தோன்றாது. வீட்டில் இருக்கும்போது தான் அந்த சம்பவம் அடிக்கடி நினைவுக்கு வந்து இம்சை செய்யும். அதனாலேயே அண்ணியின் முகத்தை அடிக்கடி பார்ப்பதை தவிர்த்தேன். பெரும்பாலும் என்னுடைய ரூமிலேயே அடைந்து கிடப்பேன். அப்படியே ஒரு மாதம் சென்றிருக்கும். நாட்கள் செல்ல செல்ல அந்த சம்பவம் என் மூளையில் இருந்து மங்க ஆரம்பித்தது. நான் மெல்ல மெல்ல சகஜ நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தேன். அண்ணி எனக்கு முன் சகஜ நிலையை அடைந்திருந்தாள். அப்பொழுதுதான் ஒரு நாள், அன்று இரவு எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட். இரவு வீட்டுக்கு திரும்பும்போது மணி 11 ஆகியிருந்தது. அண்ணிதான் வந்து கதவை திறந்தாள். நான் என் ரூமுக்கு சென்று உடை மாற்றி கொண்டு முகம் கழுவி விட்டு வந்தேன். அண்ணி டைனிங் டேபிளில் ஒரு தட்டில் எனக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள். அண்ணன் தூங்கியாச்சு அண்ணி என்றேன். டயர்டாக வந்தார், அப்போவே அசந்து தூங்கிட்டாரு என்றார். நீங்கள் வேணால் போய் படுத்துக்கோங்க அண்ணி, நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்றேன். பரவாயில்ல ராமு, இருக்கிறேன், எனக்கும் தூக்கம் வரலை. நான் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அண்ணி எனக்கு அருகே இன்னொரு சேரில் அமர்ந்திருந்தாள். கொஞ்ச நேரம் நான் சாப்பிடுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவள் அப்புறம் மெல்லிய குரலில் என்னை அழைத்தாள், ராமு என்று. என்ன அண்ணி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அண்ணி.
"ஆ, அது எனக்கு" என்று அண்ணி வார்த்தைகள் பிட்டு பிட்டாக துப்பினாள். "சொல்லுங்க அண்ணி, உங்களுக்கு?" அண்ணி அப்புறம் கொஞ்ச நேரம் சொல்ல தயங்கினாள். எனக்கு குழப்பமாக இருந்தது. எதற்காக இப்படி தயங்குகிறாள்? கொஞ்ச நேரம் அப்படியே சொல்ல வந்ததை சொல்லாமல் தடுமாறியவள் அப்புறம் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்தவளாய் பட்டென்று சொன்னாள், "அன்னிக்கு ஓகே ராமு" என்று. "ஓகேவா? என்ன ஓகே?" எனக்கு ஒன்றும் புரியவில்லை. "அதான் அன்னைக்கு பாத்ரூமில் வச்சு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னல." "ஆமாம்" என்று நான் கலவரமான குரலில் சொல்ல, "இனிமே நீ தெரிஞ்சே பண்ணலாம், அண்ணி ஒன்றும் சொல்ல மாட்டேன்" என்றாள். அண்ணி ஒரு மாதிரி கிறக்கமாய் சொல்ல எனக்கு பக்கென்று இருந்தது. வெலவெலுத்து போனேன். அதிர்ச்சியில் விரல்கள் எல்லாம் விரிந்து கொள்ள அதன் வழியே சாதம் தட்டில் சிந்தியது. காதில் விழுந்த வார்த்தைகளை நம்ப முடியாமல் விழிகள் விரிய அண்ணியை பார்த்தேன். அவளோ ஒரு மாதிரி போதையாக என்னை பார்த்து கொண்டிருந்தாள். "அண்ணி, என்ன அண்ணி சொல்கிறீங்க?" "ஆமாம் ராமு, நானும் நல்லா ரோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஓகேடா. இனிமே அண்ணியை உன் இஷ்டப்படி என்ன வேணால் செய்யலாம், எதை வேணால் எப்படி வேணால் பண்ணலாம்" என்று அவள் குறும்பாக சொல்ல நான் பதறினேன். "போதும் அண்ணி, நிறுத்துங்க" என்றேன். "ஏன், என்னாச்சு?" "இது தப்பு அண்ணி, எனக்கு பிடிக்கல." "பிடிக்கலையா? பொய் சொல்லாத. பிடிக்காம தான் அன்னைக்கு அப்படி பண்ணியா?" அதுதான் அன்னைக்கே சொன்னனே அண்ணி. அன்னைக்கே ஏதோ திடீர்னு புத்தி இல்லாமல் பண்ணிட்டேன். அது எப்படி மனசில் ஆசை இல்லாமல் அப்படி பண்ணுவேன்? அதை இப்போ நினச்சாலும் அன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுமா? இன்னொரு தடவை அந்த மாதிரி நீ பண்ண மாட்டியான்னு ஏக்கமாக இருக்குடா." அண்ணியின் குரலில் ஒருவித அதீத வெறி தெளிவாக தெரிந்தது. "ஐயோ ப்ளீஸ் அண்ணி, போதும்." "என்னாச்சு அண்ணி உங்களுக்கு?" "என்னாச்சா? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு என்னையே கேட்குறியா? திருட்டு ராஸ்கல்" என்று அண்ணி குலைந்தாள். "ஏன் அண்ணி இப்படிலாம் பேசுகிறீங்க? வேணாம் அண்ணி" என்று நான் பரிதாபமாக சொல்ல, "எப்படி பேசுகிறேன்?" என்று அண்ணி குறும்பாக கேட்டாள். "ஒரு மாதிரி புத்தி பேதலிச்ச மாதிரி பேசுகிறீங்க அண்ணி" என்றேன். "ஆமாண்டா, புத்தி தான் பேதலிச்சு போச்சு. அன்னைக்கு நீ பண்ணதில் இருந்து அன்னைக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. ராமு, உன் அண்ணன் நல்லா அசந்து தூங்குறாரு. அண்ணியை இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ணுறியா?" என்றாள். அண்ணி போதையாய் சொல்லிக்கொண்டே என் அருகில் வந்து கட்டி அணைத்தாள். நான் பதறிப்போனேன். "ஐயோ, என்ன அண்ணி பண்ணுறீங்க நீங்கள்?" என்று பட்டென்று நான் ஜாரியிலிருந்து எழுந்து கொள்ள அண்ணியும் எழுந்து கொண்டாள். "எழுதுக்கு எழுந்திருக்கிற, உட்கார்ந்துக்கிட்டே பண்ணலாமே" என்று சொன்ன அண்ணி படக்கென்று என் இதழ் தேனை உறிஞ்சி எடுத்துக்கொண்டே கட்டி அணைத்தாள். அவள் நான் விலகிவிடாதபடி இறுக்கி பிடித்து கொண்டாள். நான் அதிர்ச்சியில் திகைக்க, "வாடா" என்று அண்ணி கிறக்கமாக கூப்பிட்டாள். "சீ, என்ன அண்ணி இது, கையை விடுங்க" என்று நான் பெரும்பாடுபட்டு அண்ணியிடமிருந்து நான் தப்பித்து வந்தேன். போதையில் தெளித்த அண்ணியின் முகத்தையே கொஞ்ச நேரம் வெறுப்பாக பார்த்தேன். அப்புறம் கண்டிப்பான குரலில் சொன்னேன், "இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அன்னைக்கு அது ஏதோ ஆக்சிடெண்ட் மாதிரி நடந்து போச்சு. அதுக்கு அன்னைக்கே நான் சாரி கேட்டுட்டேன். ஆனால் நீங்கள் அதையே சொல்லி காட்டி தெரிஞ்சே தப்பு பண்ண சொல்கிறீங்க. என்னால் அது முடியாது" என்றேன். அண்ணி ஏன் என்று கேட்க, "என்னால் என் அண்ணனுக்கு துரோகம் பண்ண முடியாது அண்ணி. அவன் எனக்காக என்னென்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? அவன் பொண்டாட்டிய நான் ப்ளீஸ் அண்ணி, இத்தோட இதை விட்டுருங்க" என்று நான் சீற்றமாக சொல்ல, அண்ணே இப்பொழுது திகைப்பால் என்னையே பார்த்தாள். இத்தனை நேரம் நான் சும்மா பிடிக்காத மாதிரி நடித்தேன் என்று நினைத்திருப்பாள் போல. இப்பொழுது உண்மையிலேயே எனக்கு விருப்பமில்லை என்று தெரிந்த பிறகு அவளுடைய மலர்ச்சியான முகம் பட்டென்று வாடிப்போனது. சற்றே பரிதாபமான குரலில் கேட்டாள், "அப்போ நிஜமா என் மேலே ஆசை இல்லையாடா?" "சத்தியமாக இல்லை நீ ராமு. நீ உன் அண்ணனுக்காக பார்க்குற. ஆனால் அவர் ஒழுங்காக இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. உன் அண்ணனால் என்னை சந்தோஷமாக வச்சிருக்க முடியலடா. எவ்வளவு ஆசையோட அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? அவரால் என்னை சந்தோஷப்படுத்த முடியலன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஆனால் அப்புறம் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டேன். அவருக்கு துரோகம் பண்ணணும்னு மனசால் கூட நினச்சதில்ல. ஆனால் அன்றைக்கி பாத்ரூமில் அதுக்கப்புறம் என்னால் என் உணர்ச்சியை அடக்கிக்க முடியலடா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் மனுஷி தானே, எனக்கும் ஆசையெல்லாம் இருக்குமில்ல, நீயே சொல்லு. அண்ணி சொல்ல சொல்ல நான் நொறுங்கி போனேன். அண்ணியின் பக்கமும் இருக்கும் ஒரு நியாயம் மெல்ல மனதுக்குள் புரிந்தது. ஆனால் அதற்காக அவள் என்னோட அந்த ஆசையை தீர்த்து கொள்ள நினைப்பது தவறு என்று தோன்றியது. சற்றே தடுமாற்றமான குரலில் சொன்னேன்,
நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அண்ணி. ஆனால் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போது அண்ணி தன் வலது கையால் என் கன்னத்தை தாங்கி பிடித்தாள். என் முகத்தை ஒரு மாதிரி காதலாய் ஆசையாய் பார்த்து கொண்டே சொன்னாள், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்டா. எனக்கு வேணுங்கிறத நீதா, உனக்கு வேணுங்கிறத அண்ணி தரேன், ஓகேவா என்றாள். தப்பு அண்ணி. ஒரு தப்பும் இல்லைடா. அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சாதானே இது தப்பு. நாம் நமக்குள்ளேயே வச்சுக்கலாம். உன் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராது. அதெல்லாம் அண்ணி பார்த்துக்கிறேன். நீ ஓகேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. அண்ணி ஒரு மாதிரி கொஞ்சம் குரலில் சொன்னாள். சாரி அண்ணி, என்னால் முடியாது, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அவள் அவ்வளவு தூரம் கெஞ்சியும் நான் முடியாது என்று சொல்லவும் அண்ணி எரிச்சலானாள். ஆத்திரமாய் சீறினாள். அப்புறம் என்னத்துக்குடா அன்னைக்கு அப்படி பண்ண என்று அண்ணி ஆத்திரத்துடன் கேட்க என்னால் அதுக்கு பதில் சொல்ல இயலவில்லை. தலையை கவிழ்த்து கொண்டேன். அண்ணி கொஞ்ச நேரம் என்னையை வெறுப்பாக பார்த்தாள். அப்புறம் என்ன நினைத்தாளோ. பிறகு மிகவும் சாந்தமான குரலில் சொன்னாள், சரி விடு, நீ உட்கார்ந்து சாப்பிடு. நான் அண்ணியின் முகத்தை ஏறிட அது ஒரு மாயமான அமைதியில் இருந்தது. மெல்ல ஜேரில் அமர்ந்து கொண்டேன். சாதத்தை ஒரு வாய் அள்ளி வைத்தேன். அண்ணி என்னை நெருங்கினாள். என் தலைமுடியை அன்பாக கோதிவிட்டாள். நான் நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தேன். அவள் அமைதியாக கேட்டாள், அப்போ ஒத்துக்க மாட்டேல்ல? மாட்டேன் என்று நான் கலகமாக சொன்னேன். சரி, உன்னை எப்படி வலிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும் என்று சொன்ன அண்ணி பட்டென்று திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். அவள் நடந்து தன் பெட்ரூமுக்குள் புகுந்து கொண்டாள். கதவு சாத்தப்பட்டது. விளக்குகள் அணைக்கப்பட்டன. நான் நெடுநேரம் சாதத்தை வைத்து கொண்டே அமர்ந்திருந்தேன். இரவு லேட்டாக தூங்கியதால் அடுத்த நாள் காலை ரொம்ப நேரம் அசந்து தூங்கினேன். அப்புறம் அரைக்குறையாய் விழிப்பு வந்ததும் கண்களை திறக்காமல் அப்படியே கிடந்தேன். முகத்தில் சூரிய வெப்பம் படர்வது தெளிவாக தெரிந்தது. நெற்றியில் ஏதோ ஊறுவது மாதிரி ஓர் உணர்வு. ஏதோ ஒரு இனிய வாசனை மூக்கை துளைத்தது. என்ன வாசனை இது? கண்களை திறக்காமல் சுவாசத்தை மட்டும் ஆழமாக உள்ளிழுத்து அந்த வாசனையை அறிந்து கொள்ள முயன்றேன். அது லக்ஸி சோப் வாசனை என்று என் மூளை எனக்கு உணர்த்தியது. உடனே பதறிப்போய் கண்களை திறந்தால் அண்ணி எனக்கு அருகே படுத்திருந்தாள். அவள்தான் ஒரு விரலால் என் நெற்றியில் கோலமிட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய நிலா போன்ற முகத்தை என் முகத்திற்கு நெருக்கமாக வைத்து என்னையை காதலோடு பார்த்து கொண்டிருந்தாள். நான் மிரண்டு போய் எழுந்து கொண்டேன். அண்ணி, என் ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க எனக்கு வாய் குளறியது. நீ தூங்குற அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்க என்று அண்ணி புன்னகையுடன் சொன்னாள். ப்ளீஸ் அண்ணி, போயிடுங்க, அண்ணன் வந்துட போகிறாங்க என்றேன். உன் அண்ணன் அப்போவே ஆஃபீஸ் போயிட்டாரு, கொஞ்சம் இப்படி அண்ணி பக்கத்தில் வாயேன். அண்ணி சொல்லிக்கொண்டே என் கையை பிடித்து இழுக்க நான் பதறினேன். ஐயோ, கையை விடுங்க அண்ணி என்று நான் பட்டென்று அண்ணியின் கையை உதறிவிட்டு கட்டலின் அடுத்த முளைக்கு அவசரமாய் நகர்ந்தேன். அண்ணி ஒரு மாறி குறும்புடன் கிரகமும் நிறைந்த குரலில் அழைத்தாள். வாடா பக்கத்தில், நீ வேணுண்டா வாடா என்று கூற, ப்ளீஸ் அண்ணி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், போயிடுங்க அண்ணி ப்ளீஸ் என்று நான் அழாத குறையாக என் 2 கைகளையும் கூப்பி கெஞ்ச அண்ணி மனமிறங்கினாள். உதட்டை சுளித்து கொண்டே கண்களை ஒரு மாறி பார்வையில் என்னையே பார்த்தாள். அப்புறம் கட்டிலில் இருந்து எழுந்து கொண்டாள். அமைதியான குரலில் சொன்னாள், டிஃபன் ரெடியாக இருக்கு, குளிச்சிட்டு வா என்று சொல்லிவிட்டு அண்ணி திரும்பி நடந்தாள். அவள் செய்த செயலில் படபடப்பு குறைய எனக்கு நெடுநேரம் ஆனது. உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரேன் பாரு என்று அவள் நேற்று சொன்னது இப்போது எனக்கு புரிந்தது. அப்பா, இப்படி குலைந்து குலைந்து மேலே வந்து விழுபவளை எப்படி சமாளிக்கப் போகிறேன்? அவளுடைய அழகிய அழகை காட்டி என்னை சீண்டுபவளிடம் இன்னும் எத்தனை நாள் கட்டுக்கோப்பாக இருக்கப் போகிறேன்? இப்பவே கண்ணை கட்டுதே கடவுளே. அப்புறம் வந்த சில நாட்கள் அன்னையின் அட்டகாசம் அளவுக்கு மீறி போனது. தினமும் காலையில் அண்ணன் ஆஃபீஸுக்கு போனது பிறகு எனக்கு அருகே வந்து படுத்துக்கொள்வாள். பேசிக்கொண்டே இருக்கும்போதே பாய்ந்து வந்து என் இதழில் இதழ் பதிப்பாள். அப்படியே இதழ் முத்தத்தை சாமானியமாக விடமாட்டாள், உறிஞ்சி எடுத்து விடுவாள். விடுபடுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் அண்ணன் அருகில் இல்லாத போது செய்யும் அட்டகாசங்கள். அவன் இருக்கும் போதே வேறு மாதிரி அட்டகாசம். இரட்டை அர்த்தத்தில் பேசுவாள். அதுவும் ஓரக்கண்ணால் என்னை பார்த்து கொண்டு ஒரு மாதிரி உதட்டை சுளித்து கொண்டும் பேசுவாள். அவள் பேசுவது அண்ணனுக்கு புரிந்து விடுமோ என்று நான் குலை நடுங்கி போவேன். அந்த அளவுக்கு டார்ச்சர் செய்வாள். இதுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தேன். நானும் ஆண்மகன் தானே,
நானும் எத்தனை நாட்கள் ஆசையை அடக்கிக் கொண்டே இருப்பது? அவள் விருப்பப்படி இன்று நடந்து கொள்ள வேண்டுமென்று முடிவு செய்தேன். அவள் என்னை முழுமையாக எப்படி அவள் வலையில் விழ வைத்து எங்களுக்குள் அது எப்படி நடந்தது என்று அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடரும்.